ஒளி மெழுகுவத்தி எவ்வாறு தன்னை அழித்து பிறருக்கு ஒளி தருகிறதோ அதே போல் இந்நாட்டு தலைவர்களை உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். இவர்கள் சுயநலமின்றி மக்கள் அனைவருக்கும் பணி செய்யவும் எல்லா மனிதர்களையும் ஏற்றத்தாழ்வு இன்றி மதிக்கவும் அவர்களுக்காக உழைக்கவும் வேண்டி எரியும் மெழுகுத்திரிகளை உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். ஏற்று அருள் புரிவாய் இறைவா என் இறைவா. மலர் மலர் எவ்வாறு பிறருக்கு மனங்களையும் மகிழ்ச்சியும் தருகிறதோ அதே போன்று நாட்டில் மனிதத்துவம் வளரவும் மனித மாண்பு உயரவும் வேண்டுகின்றோம். சமூகத்தில் ஏற்றத்தாழ்வுகள் சுயநலம் வேறுபாடுகள் களையவும் நாட்டில் அமைதி நிலவும் ஒருவர் மற்றவரை மதித்து வாழ நல்மணம் மகிழும் இம்மலர்களையும் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். ஏற்று அருள் புரிவாய் இறைவா இம் இறைவா. அப்பம் திராட்சை ரசம் ஒன்று கூடி வாழ எம்மை காக்கும் அன்பு இறைவா. மாபரன் இயேசு கிறிஸ்து இந்த அப்பத்திலும் ரசத்திலும் திரு உடலும் திரு ரத்தமாகவும் எழுந்து எவ்வாறு தன்னையை பகிர்ந்து பிறருக்கு கொடுக்கிறதோ அதே போன்று இப்பங்கு மக்கள் அனைவரையும் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். எங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். நாங்கள் இன்றும் மரியன்னையின் வழியில் உம்மை பின்பற்றி ஒரே குடும்பமாய் வாழவும் வேண்டி இந்த அப்பரச காணிக்கையை அர்ப்பணிக்கின்றோம். ஏற்று அருள் புரிவாய் என் இறைவா. அன்பை சுமைத்தேன்
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருஅவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, கடவுளின் தாய் புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் உமது நம்பிக்கையாளர் மன்றாட்டுகளை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். அதனால் இவை உமக்கு ஏற்றவையாக உமது மன்னிப்பின் உதவி எங்களுக்கு பெற்றுத் தருவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் புனித கன்னிமரியாவின் வணக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவியால் அந்த அன்னை உம்முடைய ஒரு திருமகனை கருதாங்கி தமது கன்னிமையின் மாட்சியை நிலைத்து நின்று நிலையான ஒளியாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாக உமது மாண்பை வானத்தூதர் புகழுகின்றனர், தலைமை தாங்கோர் உம்மை வழிபடுகின்றனர், அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சராபின்களும் ஒன்று கூடிய கழித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் வரவேற்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். எங்கள் பகுதியில் பாத்திமா அன்னைக்கு விழா எடுத்துக் கொண்டிருக்கும் இந்த நாளில் இந்த பகுதியில் இருக்கிற எல்லா குடும்பங்களையும் எல்லா மதத்தவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். மிக குறிப்பாக கிறிஸ்தவ குடும்பங்களை, எங்களுடைய பங்கு குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதியும். உம்முடைய தாயும் எங்கள் தாயுமான அன்னை மரியாளின் பாதுகாப்பில பராமரிப்பில கடந்த 25 ஆண்டுகளாக இந்த அழகான ஆலயத்தை எங்களுக்கு தந்து நாங்கள் இந்த ஆலயத்தின் வழியாக உம்மை வழிபடவும் எம்முடைய தாய் அன்னை மரியாளுக்கு எங்களுடைய வணக்கத்தை செலுத்தவும் எங்களுக்கு ஒரு அழகான ஆலயத்தை அளித்து நீர் வழிநடத்துகிறீர நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த ஆண்டு முழுவதும் எங்கள் பகுதியில் இருக்கிற எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதித்து நீர் செய்த அளவில்லாத நன்மைகளுக்கு நாங்கள் இந்த திருப்பலிகளை நன்றி செலுத்துகிறோம். இதோ பிறக்கின்ற புதிய ஆண்டில் எங்கள் குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் நிறைவாக ஆசீர்வதியும். ஒவ்வொரு சகோதரன் சகோதரியும் நிறைவாக ஆசீர்வதியும். அன்னையின் பரிந்துரை வழியாக இந்த திருப்பலியில் நாங்கள் ஏறெடுக்கின்ற விண்ணப்பங்கள், ஜெபங்கள் எல்லாவற்றையும் எங்களுக்கு நிறைவேற்றி தந்துள்ளோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்த அனைவரையும் இரக்கத்தின் நினைவு கூர்ந்து நமது திருமுக உடையினுடைய ஏற்றுள்ளோம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராக இருந்தவராகிய புனித அனைவரும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த மறுபொருள உம்மை மன்றாடுகிறோம். இவர்
வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரன்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் பலமையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்றும் ஆண்டு ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அமைதியை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். நம்முடைய குடும்பங்களின் பாதுகாவலியாக அன்னை மரியாவை தன்னுடைய தாயை தமக்கு அர்ப்பணித்தவர். இவர் தருகின்ற செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர்.
வண்டி